பெண்கள் இந்த குடம், சட்டி, பானை, குழந்தைகளை தூக்குறாங்க. எந்த பக்கம் தூக்கி வைக்கிறாங்க பாத்துருக்கீங்களா? பார்த்திருப்பாங்க, நான் மறந்துருக்கோம். குடத்தை தண்ணி இருக்குது, தூக்கி அப்படி டக்குன்னு தூக்கி இந்த பக்கம் தான் வைப்பாங்க. இப்படி வைக்க மாட்டாங்க யாரும். இந்த எலும்புல அவங்களால வைக்கவே முடியாது. இந்த இடுப்பு எலும்புல வைக்க முடியாது அவங்களுக்கு. இதுதான் ஸ்ட்ராங் அவங்களுக்கு. அதனால குழந்தைய, குடத்தை, கனமான பொருள்களை எந்த மூட்டையா இருந்தாலும் சரி தூக்கி வைக்கிறது இந்த இடத்துல தான் வைப்பாங்க. அந்த ஒரு மூட்டை அல்லது ஒரு குடத்துடைய தண்ணி, ஒரு குழந்தை அல்லது ஒரு பாரமான பொருளை ஒரு ஆம்பளை தூக்க முடியாது இந்த பக்கத்துல. அந்த மாதிரி ஒரு பொருளை அந்த பெண் இடது பக்கத்துல தூக்கி வச்சிருவாங்க. ஒரு பெண் தலையில சுமக்கக்கூடிய பாரத்தை விட அதிகமான பாரத்தை, கனத்தை இடது பக்க விலா எலும்பின் மூலமாக, இடுப்பின் மூலமாக சுமந்துட்டு போயிடுவார் பெண். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த எலும்பிலிருந்து, இடது பக்க எலும்பிலிருந்து படைக்கப்பட்டதின் காரணமாக பெண்களுக்கு அந்த இடது பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப உறுதியாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது என்ற கருத்தும் அங்கே விளக்கப்படுகின்றது. சரி, அப்படி படைச்சாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப தூங்கக்கூடிய நேரத்தில் இருந்து, ஆனா உயிருள்ளவர் தான் இவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. உயிருள்ளவரில் இருந்து இவர் படைக்கப்பட்டதின் காரணமாக உயிர் உள்ளவர் அப்படிங்கிறதுக்கு அரபில ஹை அப்படின்னு சொல்லப்படும். அல்லாஹ் கூட ஹைன்னு சொல்லணும், யா ஹை யா கையூம் அப்படின்னு சொல்லும். ஹைனா உயிருள்ளவன் அப்படின்னு அர்த்தம். ஹையான ஒரு மனிதரிலிருந்து, உயிருள்ள ஒரு மனிதரிலிருந்து படைக்கப்பட்டதின் காரணமாக அந்த பெண்ணுக்கு ஹவ்வா, உயிருள்ள பொருளிலிருந்து படைக்கப்பட்ட பெண்மணி அப்படிங்கிற அர்த்தத்துல ஹவ்வான்னு பேர் வச்சு. ஹவ்வாங்கன்னா அர்த்தம் உயிருள்ள பொருளிலிருந்து படைக்கப்பட்டவள் அப்படிங்கிற அர்த்தம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி படைச்சான்? மண்ணுல இருந்து படைச்சான். அதனால ஆதம் சொன்னா மண் நிறம் உடையவர் அப்படின்னு அர்த்தம். மண்ணுக்கு ஒரு நிறம் இருக்குல்ல, என்னடா மண் நிறம் மாதிரி இருக்கு, மண்ணா இருக்கு, மண்ண போல இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஆதம்னா மண் நிறம் உள்ள. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அப்படி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு முன்னால போட்டான். அவங்க படுத்திருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி படுத்திருக்கிறாங்க, ஹவ்வா அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் தூங்கி எழுந்து கண்ணை முழிச்சு பாக்குறாரு, அழகான பொம்பளை ஒண்ணு முன்னால உட்கார்ந்து இருக்கு. இவர் பார்த்த உடனே இவ்வளவு அழகா இருக்கு இந்த பொண்ணு, இது யாரு அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீ யார்? மண்ணன்டி, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டார். அல்லாஹ்தால இயற்கையாக அந்த பெண்மணி இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவு முறைகள், அந்த பாசம் எல்லாவற்றையும் உண்டாக்கித்தான் அல்லாஹ்தால ஹவ்வாவை படைச்சான். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாவற்றையும் உண்டாக்கி படைச்சானோ அதே போல படைச்சான். அப்ப அந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் உன்னுடைய மனைவி, அப்படி உங்களுடைய மனைவி அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, நீ எதுக்காக வேண்டி படைக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். எதுக்காக நீ உன்னை படைச்சான் அல்லாஹ்தால அப்படின்னு. லி தஸ்குன இலைய வாஸ்குனு இலைக்க, என் மூலமாக நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி, உங்கள் மூலமாக நான் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி. இதுதான் கணவன் மனைவியோட இலக்கணம். கணவன் மனைவியுடைய கூட்டு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையினுடைய தன்மை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதையும் அங்கே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. என் மூலமாக நீர் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி, உன் மூலமாக நான் நிம்மதி பெறுவதற்காக வேண்டியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வேற ஒரு இடத்துல சொல்றான், வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من انفسكم ازواجا. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், மிகப்பெரிய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளது, உங்களுக்காக வேண்டி உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடிகளை தேர்ந்தெடுத்து கொடுத்தது, படைத்தது அவருடைய பெரிய அத்தாட்சியில் உள்ளது. ஒருத்தருக்கு ஒரு ஜோடி, ஒருத்தருக்கு ஒரு பெண், ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்ற ஜோடியை இணைத்து வைத்தது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சியில் உள்ளது. ஏன் தெரியுமா அப்படி ஜோடி ஆக்கி வைக்கிறான்? லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்களின் மூலமாக நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி. அப்ப கல்யாணத்துடைய நோக்கம் என்ன? நிக்காஹுடைய நோக்கம் நிம்மதியா இருக்கணும். அப்படியா இருக்குது? எப்ப பார்த்தாலும் சண்டை. 50 வருஷம் 30 வருஷம் அந்த பெண்ணுடைய வாழ்ந்திருந்தார் அப்படின்னு சொன்னா ஒரு 4-5 வருஷம் நிம்மதியா இருந்திருப்பார். மீதி எல்லாம் சண்டையாத்தான் இருக்கு. பெரும்பாலும் ஒரு சிலர் நிம்மதியா இருக்கிறவங்க இருக்கு, காலம் பூரா நிம்மதியா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, காலம் பூரா சண்டை போட்டுட்டே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. என்ன, ஒரு பெண்ணு சமீபத்துல ஒரு 2 மாசத்துக்கு முன்னால ஒரு பெண்மணி இறந்து போயிட்டாங்க, வேற வெளியூர்ல. கணவன் இங்க இருக்கிறாரு. அந்த கணவருக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி பெஞ்சாதி இறந்து போச்சுன்னு தகவல் கொடுத்தாங்க. அவரு இறந்து போனா போயிட்டு போறா அப்படின்ட்டு இங்கே உட்காந்துட்டார். போகவே இல்லை. போனா போயிட்டு போறா அப்படின்னு. என்னங்க பஞ்சாதி இறந்து போய், அவளுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க தொடர்பு, 10-12 வருஷம் ஆச்சான். எந்த தொடர்பும் இல்லை, போறதும் இல்லை, இவர் போறதும் இல்லை. குழந்தைகள்லாம் வேற இருக்குது. பணம் மட்டும் அனுப்பிக்கிறாரு செலவுக்கெல்லாம். அது ஒண்ணு நல்ல வேலை செய்யறாரு. ஏன்னா சில பேர் அதையும் செய்ய மாட்டாங்கல்ல. ஆமா, அவ மனைவியா போனா போயிட்டு போறா அப்படின்ட்டாரு. போகவே இல்லை, இன்னும் போகல. இது வரைக்கும் ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னால நடந்த அந்த மாதிரி ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. சரி, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதோட அதை விட்டாச்சு. அப்படி. ஆனா நோக்கம் என்ன? நிக்காஹுடைய நோக்கம்னு கேட்டா
பெண்ணின் மூலமாக ஆணும், ஆணின் மூலமாக பெண்ணும் நிம்மதியான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொள்வதற்காகவே, அந்த நிம்மதியின் மூலமாக, நிம்மதியான சூழ்நிலை உலகத்துள்ள நிம்மதி அல்ல, நிம்மதியுடைய சூழ்நிலையின் காரணமாக தீனை ஹயாத்தாக்க வேண்டும், அதிகமான இபாதத்து வணக்க வழிபாடுகள் புரிய வேண்டும், அல்லாஹ் தஆலாவுடைய திக்ர் ஃபிக்ர்களை அதிகமாக செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த சுகூனியத், அதாவது அமைதியான சூழ்நிலை, நிம்மதியான சூழ்நிலையை கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது. இவர் அந்த பெண்ணுக்கு உதவி, அந்த பெண் இவருக்கு உதவியாக இருந்து வணக்க வழிபாடுகளையும் தீனுடைய ஹித்மத்துகளையும் நிறைவேற்றுவதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய நிம்மதியை தவிர உலகத்துல சம்பாதிக்கிறதுக்காக நிம்மதி அல்ல. இவர் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி தருது, அவங்க இவங்களுக்கு ஆலோசனை சொல்லி தருது, ரெண்டு பேரும் ஆலோசனை செஞ்சு நிறைய காசு சம்பாதிக்கிறது, அதுக்காக வேண்டிய அல்ல. நிறைய அமல் செய்ய வேண்டும், நிறைய இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்கு